Hi student, Thalanan YouTube channel, plus 2 Tamil important question paper, plus 2 Tamil second midterm important question paper. நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வரிசையாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அந்த வருஷத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு செகண்ட் மிட்டமுக்கான இயல் 6க்கான மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 12th தமிழ் இயல் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த இயல் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கவலைப்படாதீங்க மாணவர்களே, வெறும் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இயல் 6ல். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த 12th தமிழ் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் உங்களுக்கு இந்த என்னென்ன பாடம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அந்த பாடத்துலேருந்து முக்கியமான கேள்விகள் உங்களுக்கு தொடர்ந்தே வரும். செகண்ட் மிட்டம் மட்டும் இல்லாமல் செகண்ட் மிட்டம் ஆஃப் அலி ரிவிஷன் ஏன் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரிசையாக கொடுத்துட்டே இருக்கப்போம். பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு நம்ம எக்ஸாம் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். இந்த தேர்வில் நீங்கள் கடந்த வருடத்தில் உள்ள வீடியோ போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொடுக்குற கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாமில் வந்திருக்கு. அது மட்டும் தான் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. ஃபெயில் ஆகிறேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. அதனால் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணாமல் மறக்காமல் படிங்க. 12th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செகண்ட் மிட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 140ல் ப்ளஸ் 2 தமிழ் 140ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் எண்ணுமை. அடுத்து வந்து தொழுதுனர் ஒரு முக்கியமான ஒரு பகுதி உறுப்பிலக்கணம். இது ஒரு முக்கியமான ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2ல் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஒன் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 நரம்பு கொண்ட இது அந்த யாழ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த யாழ் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நரம்பு இருக்கும். ஒவ்வொரு நரம்பு எத்தனை நரம்பு வச்சுக்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி பேர் இருக்குது. 21 நரம்பு இருந்தால் அது பெரிய யாழ், ரொம்ப பெரிய யாழ்னு அர்த்தம். 17 நரம்பு வச்சுருந்தா மகர யாழ், 16 வச்சுருந்தா சகட யாழ், 7 நரம்பு வச்சா செங்கோட்டியால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்டாக வந்து மக்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின். அதனால் மாணவர்கள் இதை மறக்காமல் நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு எல்லா தகவலும் ஸ்கூல் எக்ஸாம் பொறுத்தவரை உடனே கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அந்த ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. தலானன் ஃப்ரீ கிளாஸ்னு சொல்லி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 141ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க எல்லா சொல்லும் பொருளுமே மிக முக்கியமானது. இது 9 கிட்டத்தட்ட 7 6 இருக்குது. இந்த 6ஐயும் படிச்சிருங்க. இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா தொழில் பெயர்கள் நகை, அழுகை, இருவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இவை எல்லாமே தொழில் பெயர்கள். உறுப்பிலக்கணத்துல 2 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கை தான் ரொம்ப முக்கியமானது. மருள் கூட்டல் கை அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிடணும். இந்த 6வது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல வந்து சிலப்பதிகாரம் இருக்குது. நடிகர் திலகம் நம்மளுடைய சிவாஜி கணேசன் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின ஒரு துணைப்பாட கதை இருக்குது. இதை எழுதினவர் பாலச்சந்திரன் சொல்லிக்காருங்கிறவர் அந்த பாடத்தை எழுதியிருக்காரு. ஒரு முக்கியமான பாடம். என்ன சார் ரொம்ப பேசிகிட்டே இருக்கீங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் எப்போ சார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ பார்க்க போகிறது காப்பியம். இந்த காப்பியத்தில் முக்கியமான கேள்வி பேஜ் நம்பர் 151ல் இருக்குது பாருங்கள். குறுவினால் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டினும் 6வது கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவும் படிக்க வேண்டாம். காப்பியம் எத்தனை வகைப்படும், அவை காப்பியங்களுக்கு குறிக்கும் பிற சொற்கள் அவை. இந்த 2 கேள்வி மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு கேள்வி எதுவுமே படிக்க வேண்டாம். இங்கே ஒன் வேர்டு இருக்குது, அதில் நீங்கள் 5 ஒன் வேர்டு தான். இப்போ அந்த புக் பேக் கொஸ்டினில் இயல் 6ல் பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் நம்பர் 152ல் முக்கியமான கொஸ்டின் பார்க்குறோம். எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை. குருவினால 2 கேள்வி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. மொத்தம் 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் படிக்கக்கூடிய கேள்வி 2 கேள்வி. எண் வகை மெய்ப்பாடுகள் யாவை, உருமுகள் எண்ணி, பொறுமுகள் எண்ணி, குறிப்பு எழுதுங்க. அந்த 2 கேள்வி படித்தா போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிறுவனால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியரங்கின் அமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடிக்கடி பப்ளிக் கொண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கினே உங்கள் கருத்தை கொண்டு எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு சிறுவனாக இருக்குது. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றல் எடுத்துக்காட்டு புலப்படுத்துக. இது வந்து சம்டைம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அதனால் வந்து சுலோலனர் படிக்க வேண்டாம், டாப்பர் கண்டிப்பாக படிச்சுக்கலாம். அடுத்து வந்து நெடுவினா 6வது இயலில் நெடுவினா இருக்குது. இந்த நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது சிவாஜி சாரை கண்டிப்பாக படித்து ஆகணும். மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரன் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. 12ஆம் வகுப்பு துணைப்படத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வினா இது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் வாழும் கலைஞர் பற்றி அது வந்து நீங்கள் சும்மா கதையை அடிக்கலாம். அது எந்த கதை எழுதினாலும் அதுக்கு மார்க்கு போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இலக்கணத்தில் கேட்கக்கூடிய கேள்வி. புல் உலை, கான், உன், திண்மை. அதே மாதிரி மொழியோடு விளையாடுகளில் இந்த பாடம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த கேள்வி கேட்கப்பட்டது இல்லை, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இந்த கலைச்சொல் பாருங்கள். இதுக்கு திரைத்துறையில் கலைச்சொல்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டர்னா கவின் கலைஞர், அனிமேஷன் இயங்குப்படம், நியூஸ் ஸ்டில்னா செய்தி படம், இங்கே பாருங்கள் சினிமாட்டோகிராஃபினா ஒளிப்பதிவு, சாமிட்டோவேட்னா ஒளி விளைவு, மல்டிபிளஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒருங்கிணைந்த திரையரங்கம். அதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 5 ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துருக்கோம். 2026 பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் விரைவில் வரப்போகுது. ஆஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக்கில்
செகண்ட் மிட் டேர்ம் +2 தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வரும். எல்லா இயலுக்கும் சேர்த்து மொத்தமான ஒரு கொஸ்டின் வரும்போது மாணவர்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்கள். நன்றி.